பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் மீனா இருந்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் வராரு. மீனா, இட்லி இருக்குது, இட்லி நான் காலையிலேயே அவிச்சு வச்சுட்டேன், அது உப்புமாவை செஞ்சு சாப்பிட்டு அதுவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா, நைட்டால் நான் உன்னை கவனித்தேன், நீ சரியாக தூங்கவே இல்லை, அதனால தான் நானும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டேன். மீனா, தயவு செஞ்சு என் கூட பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மீனா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னும் என் மேலே இருக்கிற கோவம் உனக்கு போகவே இல்லையா? சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ணவே மாட்டேன், லஞ்சமே நான் வாங்க மாட்டேன், தயவு செஞ்சு என் கூட பேச மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் அம்மாச்சி கோமதி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அமைதியாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா, பொண்ணு கேட்டுட்டு போனீங்களே, என்ன ஆச்சு, பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும், அங்கே ஏண்டா போனாங்கன்னு ஆயிப்போச்சு, நான் தான் அப்போவே சொன்னனே அதெல்லாம் சரிப்பட்டு வராதானே, ஆனால் யாராச்சும் என் பேச்சை கேட்டிங்களா, நல்லா போயிட்டு அவமானப்பட்டுட்டு வந்தது தான் எல்லாத்துக்கும் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்லிடுறாங்க. மச்சான் கூட பரவாயில்ல நிதானமாக சொன்னார், ஆனால் அக்கா இருக்கே அப்பாடா கண்ணிலேயே எரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானாக இருந்திருந்தா இது கோமதியை விட அதிகமாகவே நான் பேசியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏக்கா, உங்களுக்கு இன்னும் குமார் மேலே இருக்கிற கோவம் போகவே இல்லையா? என்னை மன்னிச்சிட மாதிரி, உனக்காகலாம் என்னால் பொய் சொல்ல முடியாது, இந்த ஜென்மத்தில் அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு இவன் என் மனசை அவ்வளோ தூரம் காயப்படுத்தியிருக்கான், சொந்த பெரியப்பனை கூட பார்க்காம என்ன காரியம் பண்ண துணிஞ்சான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யாருக்காக பொண்ணு கேட்டு போனீங்க பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ பெரிய அவமானத்தைப்பட்டுட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசி இருந்தாலாமாச்சு, அரசி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அரசி பிள்ளைய மச்சான் எங்கள் முன்னாடியே கேட்டார், குமாரை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமானு கேட்டார், ஆனால் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு அரசி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. நான் தான் அப்போவே சொன்னேனே, அந்த பரதேச பையன் பாண்டியனோட வீட்டில் பொண்ணு கேட்டு போகாதீங்க, அவமானமாக இருக்குன்னு சொன்னேன், ஆனால் யார் என் பேச்சை கேட்டீங்க, அவங்க போய் அவமானப்பட்டுட்டு வந்தது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அரசி காலேஜ் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ நடுவழியில் நின்றுட்டு குமர்வேல் இருந்துட்டு, நீ பெரிய அழகாக இருக்குன்னு உனக்கு திமிரா, அம்மாச்சி பொண்ணு கேட்டு வந்தாங்கல்ல, ஓகே சொல்ல வேண்டியதானே, எதுக்கடி என்ன வேண்டான்னு சொன்னேன், என்ன மாதிரி ஒரு நல்லவன் உனக்கு கிடைச்சிருவானா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி அரசி சொல்லிடுறாங்க. உனக்கு என்ன அவ்வளோ தீவிரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் கார்த்திகேயன் தடுக்கிறாங்க. என்ன, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவங்கக்கிட்ட நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, யாருங்க நீங்கள், உங்களுக்கு என்னதாங்க வேணும் அப்படின்ற மாதிரி கார்த்திகேயன் ஒரு பக்கம் கேட்கும். நீ யார் என் நடுவில் நின்றுட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்க, நீ என்ன இவளோட அடியாளா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தேவையில்லாமல் வழியில் போகிற பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணுறது நீங்கள், என்ன கொஷின் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, எல்லாம் சம்மந்தப்பட்ட ஆள் தான், நீனு வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக கார்த்திகேயன் குமர்வேலை தடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமரவேலை பார்த்து கீழே விழுந்துடுறாங்க. கைக்கே இவ்வளோ ஃபவரா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பாண்டியன், உனக்கு என்ன அவ்வளோ திமிராயிடுச்சா, வழியில் போகிற பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்திகேயன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா இவர் தான்ப்பா என்னை காப்பாற்றினாரு அப்படின்ற மாதிரி அரசி சொல்லிடுறாங்க. சார், எங்கேருந்து சார் நீங்கள் வந்தீங்க, உங்கள் பொண்ணுக்கு நானாக பாதுகாப்பு தேவையில்லை, நீங்கள் ஒரே அடிச்சிங்க பாரு, எட்டி ஒரே மெதி, எந்த லெவலில் இருந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியன் எதுவுமே காதில் போட்டுக்காம அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, இந்த சைடு நமக்கும் மீனை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் மீனை வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்தா கோமதி கால் பண்ணி அரசியை பொண்ணு கேட்டு விஷயத்த சொல்லிடுறாங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் கூட சேர்ந்து நீ எங்கள் அம்மாவை திட்டுவ, ஆனால் இப்போ என்னடனாக்கு நீ எதுவுமே பேசாமல் இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நல்லா தான் இருக்காத்த, கொஞ்சம் வேலை டென்ஷன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க அத்தை, நான் அப்புறமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க.
அதுக்கடுத்து தான் குமரவேல் இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக குமரவேல் இருந்துட்டு நல்லா பண்ணி வச்சுங்க கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் டீ கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயிலோட அப்பா மாணிக்கம் இருந்துட்டு மயில் தான் மாப்பிள்ளை வந்து வேறு ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கார், அதனால் மயிலே வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு, என் பொண்ணை டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டா, அவள் வாழ விட்டிய வீட்டில் இருக்கிற போது சுடரை யார் பொண்ணு கேட்டு வரப்போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சுடரை வச்சு நம்ம குமரவேலோட கல்யாணத்தையும் முடிச்சிடலாம், அந்த பாண்டியனையும் பழிவாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சக்திவேல் வந்து பிளான் போடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.